ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். முதல் நாள் மண்டே பிக் பாஸ் ஹவுஸில் ஆட்டம் ஆரம்பம். ஃபுல்லாக டே பயங்கர லெங்க்தியாக தாங்க போச்சு. காலம்பரை எழுந்த உடனேயே கமருதீன், அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ், திவாகர் இவங்களுக்குள்ளே ஏதோ கசமுசா ஒரு சின்ன கலவரம் நடந்து ஓஞ்சுது. கமருதீன் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் திவாகர் அதுலேருந்து அது சமாதானம் ஆகிறதுக்கு ரெடியாக இல்லை. அடுத்தது 10 மணிக்கு எல்லாரையும் லிவிங் ரூமில் அசம்பிள் ஆக சொன்னார் பிக் பாஸ். இந்த ஃபயர் அண்டு தண்ணி இதை வச்சு இந்த தடவை கேம் ஃபுல்லாக. அடுத்தாப்பில் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ஸு, நார்மல் பிபி ஹவுஸ் பார்ட்டிசிபெண்ட்ஸ், இதை வச்சு தாங்க இந்த தடவை கேமு. இருக்கிற கண்டஸ்டன்ஸு மொக்கையாக இருக்கிறதுனால இது எதையாவது பண்ணி சுவாரஸ்யம் படுத்தணும் அப்படின்னு முதல் நாள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு பிக் பாஸ். அதுலேயும் நம்ம திவாகர் பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியல. பின்னாடி இவங்க சொல்லவே சொல்கிறாங்க, நாமினேஷன் பண்ணும்போது திவாகர் தான் பிரபலம் ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணினாலும் பிரபலம் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. இதில் நடுப்புற விஜய் சேதுபதி இதில் வந்த மாதிரி ஒரு விக்ரம் வேதாவில் அந்த ஒரு வில்ல நாட்டம் வந்த மாதிரி ஃபுல்லாக சோப்பை தடவிட்டு ஒரு ஆக்ட் கொடுத்தாரு பாருங்க. ரொம்ப கேவலமாக இருந்தது. உண்மையிலே அவரை எதுக்கு பிக் பாஸ் ஹவுஸில் உள்ளே வைக்கிறாங்க, வெளில கலப்பி அனுப்பிச்சிடலாமே அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுற லெவலில் தான் அவர் ஒன்றும் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு அசம்பிள் ஆக சொல்லி ஃபஸ்ட்டு டேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காலம்பரை 10 மணிக்கே கேட்டார். ஒரே கசமுசா, எல்லாரும் பேசுகிறாங்க. இதில் நம்ம பார்வதிக்கும் சபரிக்கும் பயங்கர ஈகோ கிளாஷ் இருக்குது. பார்வதி வாண்ட்ஸ் டு டாமினேட், அவங்க விஜய். அதே சமயத்தில் சபரி இந்த சேனல்லையே இருக்கிறவர், ப்ளஸ் அவர் பேசுகிற விதம் எல்லாமே பார்த்தா கொஞ்சம் டாமினேட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ பார்வதியால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்பப்போ எப்படிரா இவனை சமாளிக்கிறது அப்படிங்கிறதுலையே இருக்காங்க. இவங்க யாருக்குமே தெரியாது கனியை ஆல்மோஸ்ட் ஷீ இஸ் கோயிங் டு பி த வின்னருங்கிற மாதிரி இந்த தடவை டிசைட் பண்ணி உள்ள அனுப்பிச்சிருக்காங்கன்னு. நேற்றுக்கு மேடையிலேயே விஜய் சேதுபதி சொன்னார் கனி டாக்டர்கிட்ட, 100 நாள் கழிச்சு தான் அம்மாவை பார்ப்பீங்க, ஓகேவா அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன, 100 நாளைக்கு அவங்கள வெளில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். பார்ப்போம். கனியை ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆஸ் யூஷுவல், இப்போ தான் நான் கனியை பற்றி பேசினேன். கனியை ஃபஸ்ட்டு பிக் பாஸ் அப்ரிஷியேட் பண்ணார். காலம்பரை முதல்லையே எந்திரிச்சு ரெடியாகி பக்காவாக எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்குன்னு. நேற்றுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அப்ரிசியேஷன், அந்த டாஸ்க் லெட்டர் படித்ததுக்காக. இன்றைக்கும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு, ஆனால் உட்காருங்க, இவங்களை அடக்கிறது பெரிய வேலையாக இருக்குது. ஏதாவது ஒன்று சொன்னால் அத்தனை பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளியில் இருக்கிற வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 பேர். ஒருத்தர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து ஹீல் பி த மெயின் இன்சார்ஜ், அவருக்கு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் பிபி ஹவுஸ்லேருந்து நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை முதல் டாஸ்க் லெட்டர் இதை படிக்கிறதுக்கு இஷ்டப்படுறவங்க யாருன்னொன்னே எல்லாருமே கை தூக்கினாங்க. ஃபஸ்ட்டு யார் கன்ஃபெஷன் ரூமுக்கு வரீங்களோ அவங்க தான் அப்படின்ன உடனே விக்கல்ஸ் எழுந்து கரெக்டாக ஓடிட்டார் விக்ரம். அவர் தான் உள்ளே போய் ஃபஸ்ட்டு டாஸ்க் லெட்டர் எடுத்துகிட்டு படித்தார். ஒரு வரி படித்து முடிக்கிறதுக்குள்ளே 10 பேர் பேசுகிறாங்க. 10 பேரையும் பார்வதி இரு 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 எல்லாரும் அமைதியாரு, அதாவது மற்றவங்க பேசாதீங்க, அவர் டாஸ்க் லெட்டரை சொல்லட்டும்னு சொல்கிறதையே இவங்க 1/4 மணி நேரம் சொல்கிறாங்க. முடியலப்பா, ஒரே கூச்சலும் குழப்பமாக தான் இருக்குது. அவர் படித்தார். வெளியில் கார்டன் ஏரியாவில் 2 இது இருக்கும், டேப் இருக்கும். அதுக்கு மேலே 2 ரெட்டு லைட்டும் இருக்கும். எதில் லைட் எரியுதோ அந்த இடத்துக்கு அந்த டேங்கை இழுத்துட்டு போய் அது ஒரு இழுத்துட்டு போகிற லீவர் மாதிரி ஒரு இதில் வச்சுருக்காங்க. 10 செகண்டுக்குள்ளே அந்த இடத்துல நிறுத்தணும். நிறுத்தினா தான் அந்த டேங்க் ரொம்பும். அண்ட் திரும்ப திரும்ப சொன்னார், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து நியமிக்கிற சூப்பர்வைசர் தான் அந்த வாட்டரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்,
எல்லாத்தையும் முடிவு பண்ணணும்னு. ஸோ அதுலேயே ஒரு கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் இவங்க யாருக்கும் அது புரியல. அவர் பாட்டு எல்லாரும் பாட்டில்ஸ் கொண்டு வாங்க, எல்லாரும் இருக்கிற பக்கெட்லாம் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார். அது 10 செகண்டுக்குள்ளே போனோன்னா தண்ணி லாரி போயிடும், தண்ணி பிடிக்க முடியாது. இதுக்கு கம்ருதீனை சூப்பர் டீலக்ஸ் டீம்லேருந்தும் சப்போஸ் அவங்க தண்ணி தரமாட்டேன் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதுக்கு பேசுகிறவராக இருக்கணும் அப்படின்னுட்டு சபரி ஆஸ் வெல் விக்ரம் 2 பேரையும் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க. அதில் மோர் ஓட்ஸ் இருந்தது சபரிக்கு. உடனே நம்ம கெமி பொண்ணு ஆரம்பிச்சிடுச்சு, ஏன் சபரி இது பண்ணுறீங்க, அவரால் நான் லேசாக தட்டினப்பவே கையை வலிக்கிறதுன்னு சொன்னார், நீ எப்படி போய் அந்த லீவர் பிடிச்சி இழுப்ப, நீ எப்படி அந்த டேங்கை பிடிச்சி இழுத்துட்டு போவ அப்படின்னுட்டு அவர் சொன்னார். இல்லைம்மானோன்னே அப்போ நீ சொன்னது பொய்யா அப்படின்னு ஆரம்பித்து பார்த்தது. ஆனால் அது ஒரு மாதிரி சாஃப்டாக முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த இது முடிஞ்ச உடனே குடிக்கிற தண்ணி அதை குடிக்காதீங்க அப்படின்ட்டார் பிக் பாஸ். குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுறது, ஸ்டோர் ரூமில் வைக்கப்படும். நீங்கள் ஸ்டோர் ரூமில் தண்ணி பாட்டிலை வச்சுட்டு டக் டக் டக்குன்னு கதவை தட்டுவோம். அதில் நீங்கள் எடுக்கலைன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பாட்டில் ரிமூவ் பண்ணிவிடுவோம் அப்படின்னாரு. ஆனால் இன்றைக்கி ஹோல்டே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 3 பாட்டில் வந்தது. அதுக்கப்புறம் தண்ணி வந்த மாதிரியே தெரியல. இவங்களும் யாரும் அதை பற்றி பெருசாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அடுத்தது இவங்க இது பண்ணாங்க இல்லையா, ஸ்பெஷல் ஹவுஸில் இருந்தாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. தண்ணி வருதான்னு பார்த்தாங்க. ஒரு தடவை தண்ணி வந்தது, அதை இப்போ தண்ணி பிடிச்சாங்க. தண்ணி பிடிக்கும் போதே கம்ருதீன் எல்லாரும் பக்கெட்லாம் கொண்டு வாங்க, அதுலேருந்து பிடிச்சி வச்சுட்டுலாம். ஸோ அதை டேங்க்கும் ரொம்பிகிட்டே இருக்கும், டேங்க்கில் நம்ம லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கலாங்கிற மாதிரிலாம் பண்ணார். பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, தண்ணி பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா தான் பக்கெட்லலாம் ரொப்பி கொடுக்கணும், அந்த வேலையை நீங்கள் சொல்லுங்கள், சபரி தான் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே திரும்ப திரும்ப பிக் பாஸ் கூப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது ஈவினிங் 4 மணிக்கு நாமினேஷன். ஃபஸ்ட்டு நாமினேஷன் இன் த ஹவுஸ். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸுக்கு ஸ்பெஷல் பவர். அவங்கள ஒன்லி 50% ஆஃப் த பீப்புளை நாமினேட் பண்ண முடியும். அதாவது 7 பேர் இருக்காங்க, 7 பேரில் ஒன்லி 4 பேரை நாமினேட் பண்ணலாம், மிச்சம் 3 பேர் சேவ் ஆகிடுவாங்க. அந்த மிச்சம் 3 பேர் யாருன்னு உங்களுக்குள்ளே நீங்களே லிவிங் ரூம்லேயே உட்காந்து கலந்து பேசி டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன வாக்குவாதம்லாம் போச்சு. அதுக்கப்புறமா துஷார், தென் அந்த சுபிக்ஷா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்தாங்க. வேற இவங்க அரோராவாகட்டும், அதுக்கப்புறமா ரம்யாவாகட்டும், அண்ட் பிரவீன் காந்தி, கம்ருதீன் முதல்ல சொல்லிட்டாரு பரவாயில்ல அப்படின்னுட்டு. அதே மாதிரி கானா வினோத்தும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் போகிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. கடைசியில் முடிவானது கானா வினோத், கம்ருதீன், பிரவீன் காந்தி, அதுக்கப்புறமா இன்னொருத்தங்க, இவங்க 4 பேரும் இவங்க 4 பேரையும் சேர்ந்து நீங்கள் நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க யார், வினோத், அரோரா, கம்ருதீன், பிரவீன், இவங்க 4 பேரையும் நாமினேட் பண்ணலாம். வேற சுபிக்ஷாவோ துஷாரோ ரெடியாகவே இல்லை ஆப் பண்ணுறதுக்கே. அதுக்கப்புறமா நாமினேஷன்ஸ் நடந்தது. சகட்டு மேனிக்கு லெஃப்ட் ரைட்டு நாமினேஷன்ஸ், நிறைய நாமினேஷன்ஸ் போனது கலையரசனுக்கு, அந்த அகோரி வந்திருக்கார் இல்லையா அவருக்கு. ஏன்னா யார்கிட்டையும் நிறைய பேசலை, ஒன்றுமே பண்ணலைன்னு அவருக்கு 12 ஓட்டுங்க. அடுத்தது 7 ஓட்டு திவாகருக்கு. ஏன்னா இவர் என்ன வேணாலும் பண்ணி நான் மேலே வருவேங்கிற மாதிரி நினைக்கிறாரு, கூடாது அப்படின்னுட்டு. 4 ஓட்டு பிரவீன் காந்தி டைரக்டருக்கு. 3 ஓட்டு வியன்னா, அப்சரா, பிரவீன்ராஜ், ஆதிரைக்கு. இதில் சபரியை நாமினேட் பண்ணாங்க, கனியை நாமினேட் பண்ணாங்க. சபரியை நாமினேட் பண்ணது நம்ம இவங்க தான், யார், பாரு தான். இல்லை, பாரு நாமினேட் பண்ணது பிரவீன் காந்தியும் கனியவும். சபரியை நாமினேட் பண்ணது கெமி. சபரி கொஞ்சம் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு கெமி நாமினேட் பண்ணாங்க. கனியவும் நாமினேட் பண்ணாங்க. அண்டு கெமிக்கும் ஒரு ஓட்டு கிடச்சிது. ஆனால் ஒரு ஓட்டு வர்றது அவங்க வரமாட்டாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறவங்க தான் கலையரசன், திவாகர்,
வியன்னா, அப்சரா, பிரவீன்ராஜ், ஆதிரை அண்டு பிரவீன் காந்தி இவங்க மட்டும்தான் நாமினேஷனில் வந்திருக்காங்க இந்த தடவை. அடுத்தது அது முடித்ததுக்கு அப்புறமா திரும்ப ஈவினிங் கூப்பிட்டு பவர்ஸ் ஆஃப் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்னு ஒன்று ஆரம்பித்து விட்டாருங்க பிக் பாஸ். வீட்டினுடைய இசையே இவங்க தான். இவங்க எவ்வளோ நாழி வேணாலும் தூங்கலாம், அவங்கள யாரும் எழுப்ப மாட்டாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் எழுந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறம்தான் பாட்டு போடப்படும். அதுக்கு முன்னாடி பாட்டு கிடையாது. வேக்கப் சாங்னு போடுவாங்க இல்லையா, அது. வீட்டின் விடிவு காலமே நீங்கள் தான். நீங்கள் வேலை செய்கிறவங்க இல்லை, வேலை வாங்குறவங்க. ஸோ ஹவுஸ்மேட்டை நீங்கள் என்ன வேணாலும் வேலை வாங்கலாம், நீங்கள் வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 50% தான் நாமினேஷன், மிச்சம் பேருக்கு நாமினேஷன் கிடையாது. லக்ஸுரி உங்களுக்குன்னு மட்டும் தனியாக லக்ஸுரியாக சாமான் வரும். அது நீங்கள் என்ன வேணாலும் சமைச்சு கொடுக்க சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கலாம். அதை அவங்க சாப்பிடக்கூடாது, இவங்க மட்டும்தான் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெருமைப்பட்டுக்கலாம், மற்றவங்களுக்கு எழுத்தாப்பில் நான் அதுவாக்கும் அப்படின்னு ஷோ பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றவங்கள நல்லா வெறுப்பேற்றலாம். உங்களுக்கு கிடைச்ச இந்த இடத்த தங்கமாக பாதுகாத்துக்கங்க. பிகாஸ் பிக் பாஸ் ஹவுஸினுடைய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுங்கிறது ஒரு தனி கௌரவம் அப்படின்னாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து பிக் பாஸ் எங்கள் பாத்ரூமில் தண்ணி வருமா, பிக் பாஸ் எங்களுக்கு இது வருமா, பிக் பாஸ் எங்களுக்கு அது வருமா, இந்த பேட்சை நாங்கள் தொலைச்சிட்டோன்னா என்ன பண்ணுவீங்க, ரொம்ப சில்லியாக, அதுவும் எல்லோரும் ஓவர்லாப்பிங்கில் கொஷின் கேட்டுகிட்டே போயிட்டுருக்காங்க. பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஒத்தொத்தராக கொஷின் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கு அப்புறமா கிளியர் பண்ணார். அந்த இதை பேட்சை யாரும் திருடிலாம் இந்த இடத்துக்கு வந்துட முடியாது, அதுக்குன்னு தனியாக ஒரு மதிப்பு இருக்குது. பிக் பாஸ் ஹவுஸினுடைய சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுங்கிறதுக்கு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்ட்டாரு. அடுத்தது பிபி ஹவுஸுக்கு ரூல்ஸு சாங் அப்புறமா. ஆனால் இவங்க அலாம் ஒலிக்கும், அலாமை கேட்டுட்டு எழுந்துடணும். எழுந்து கிச்சனில் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது, அவன் ஆப்ரேட் ஆகாது, ஃப்ரிட்ஜை திறக்கக்கூடாது. இவங்க எத்தனை பேரும் வெளில வந்ததுக்கு அப்புறமா தான் இது அத்தனையும் பண்ணணும். அடுத்தது அவங்க சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ் ஏரியாவுக்குள்ளே போகக்கூடாது. அடுத்தது லக்ஸுரிங்கிறது இவங்க டிக்ஷனரியிலேயே கிடையாது. எல்லோரும் நாமினேட் பண்ணப்படலாம். டாஸ்க்கு வின்னிங் பண்ணாலும் அந்த டாஸ்க்கை பொறுத்து இருக்கும் இவங்க வின்னரா லூசரா அப்படிங்கிறது. அடுத்தது வீட்டு வேலைகள் எல்லாம் நீங்கள் தான் செய்யணும். அதுக்கப்புறமா சாமான் எடுக்கிறதோ இது பண்ணுறதோ அதெல்லாம் அப்புறமா தான். அவங்க கேட்குறத நீங்கள் சமைச்சு கொடுக்கணும். ஆனால் இவங்களுக்கு இருக்கிற ஒரே பவர் என்னன்னாக்க பிபி ஹவுஸ் மட்டும்தான் கேப்டன்ஷிப் டாஸ்கில் பங்கேற்க முடியும். ஸோ கேப்டன் ஆகிறவங்க பிபி ஹவுஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் கேப்டன் ஆக முடியும். இது ஒரே ஒரு பெனிஃபிட்டு தாங்க இவங்களுக்கு, வேறு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இவங்களுக்கு கிடையாது. அடுத்தது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸை கூப்பிட்டு நீங்கள் டீம் பிரிங்க வேலை செய்கிறதுக்கு அப்படின்னாரு. பயங்கர ஸ்ட்ராட்டஜி, செம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு காலம்பரே சொல்லிட்டாங்க பார்வதியும் திவாகரும் நான் அப்படி வளர்ந்தவன் இப்படி வளர்ந்தவன்னுட்டு. அவங்க 2 பேரையும் டாய்லெட் கிளீனிங்கில் போடுங்க. கனி இவங்களெல்லாம் கனி, அடுத்தது நந்தினி அண்டு பிரவீன்ராஜை குக்கிங்கில் போடுங்க. அடுத்தது கலையரசன், எஃப்ஜே அண்டு விக்ரமை வெசல் கிளீனிங், மிச்சம் இருக்கிறவங்கள ஹவுஸ் கிளீனிங். அதுபோக இவங்களுடைய வீட்டை, அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீடு இருக்கு இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்வதியும் திவாகரும் மட்டும்தான் உள்ளே வரலாம் அப்படின்னு இது. பார்வதிக்கு அப்படியே கொதிக்கிறாங்க. இதை யார் ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்கன்னு நான் வெளில போய் பார்த்துட்டு அவங்கள என்ன பண்ணுறேன் பாருங்க, நர கிழிக்கிறேன் பாருங்க அப்படின்னு போட்டு குதி 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 குதின்னு குதிக்கிறாங்க செமையா. அடுத்தது வெளியில் நம்ம பார்வதியும் சபரிநாதனும். சபரி சொல்கிறாரு நீ என்னை டாமினேட் பண்ண நினைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னுட்டு. இல்லை, நீ பேசின டோன் என்ன டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் உன்னை சொன்னேன். பிகாஸ் சபரி ஆப்வியஸ்லி அவர் சொல்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க, சபரிக்கு தெரியும்ப்பான்னுட்டு. உள்ளுக்குள்ளே இந்த டீம்ஸ் எல்லாம் பிரித்ததுக்கு அப்புறமா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க லேசுப்பட்டவங்க இல்லைங்க. அந்த சுபிக்ஷா பொண்ணாகட்டும், ரம்யாவாகட்டும், அடுத்தது இவங்க அரோரா சின்க்ளர் ஆகட்டும், லேசுப்பட்டா வினோத், கானா வினோத்துமே
உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் கொஞ்சம் பற்ற வச்சாலே பற்றிக்கிற ஆள் சபரியும் பிரவீன் ராஜும். இவங்க 2 பேரும் மேற்பார்வை பார்க்கணுன்னு சொல்லிடலாம். நம்ம கொடுக்குற ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் டயத்துக்கு வருதா சரியாக வருதான்னு இவங்க பார்க்கணுன்ட்டா அவங்க வீட்டு ஹவுஸ்மேட்ஸ் பின்னாடியே நின்று கொதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது இன்னும் ரெடி ஆகலையா, அது இன்னும் ரெடி ஆகலையான்னு நல்ல சம்பவம் பண்ணுவாங்க. அடுத்தாப்பில் லிவிங் ரூம்லேயே உட்காந்து நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், உப்பு போடாமல் சமைச்சு கொடுத்துருவேன், காரத்தை எக்ஸ்ட்ராவாக போட்டு சமைச்சிருவேன். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்களுக்குள்ளே பிளான் பண்ணி அப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணுமே தவிர இவங்க எல்லாத்தையும் ஓப்பனாக உட்காந்து நான் உன்னை இப்படி வேலை வாங்குவேன்னு இவங்க சொல்கிறாங்க, நான் அந்த வேலையை இப்படி சொதப்பி உன்னை பழி வாங்குவேன்னு அவங்க சொல்கிறாங்க. 2 பேரும் இந்த மாதிரியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. அடுத்தது தண்ணி விஷயத்தில் கெமிக்கும் கமருதீனுக்கும் பெரிய சண்டை கார்டன் ஏரியாவில். அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.